தோழர் வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு மாத காலமாக நம்ம பார்த்தோன்னா, மத்திய அரசு தொடர்பான செய்திகள், அதில் பாஜகவோட எதிர்வினை இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது, பாஜக இந்த சிஜேபியை பார்த்து கணிசமாக பயந்துருக்காங்கங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு பாஜக ஒரு மாதத்திற்கு மேலாக ஒரு விஷயம் குறித்து சீரியஸாக பதில் சொல்லுதுன்னா சிஜேபி தான். காங்கிரஸை அவங்க இது வரைக்கும் பொருட்படுத்தினதே இல்லை. அண்ட் மோர் ஓவர் சிஜேபியோட நடவடிக்கைன்னு பார்த்தாலும் கூட ஒரு ஒரு பகடியாக ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அது இவ்வளவு ஆர்கனைஸ்டாக ஒரு இன்டலெக்சுவல்ஸை சேர்த்துக்கிட்டு இந்த தலைமுறையில் சேர்த்துக்கிட்டு அவங்க இப்படி ஒரு மூர்க்கமான போராட்டத்தை நடத்துவாங்கங்கிறதையும் நான் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு சந்தேகம் இருந்தது, இவங்க ப்ராக்சியாக இருப்பாங்களோ, பாஜகவோட ப்ராக்சியாக இருக்குமோன்னு. இன்றைக்கி ராஜஸ்தான் பள்ளிகளில் ஆய்வு நடத்துகிறாங்க, ராஜஸ்தான் அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லுது, ஜென்சியை போய் மீட் பண்ணுங்கன்னு மோடி தன்னுடைய அமைச்சர்களுக்கு உத்தரவு போடுறாரு, எல்லா இடத்துலையும் அதை சுட்டி காட்டி பேசுகிறாரு. இந்த சேஞ்சை உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தோழர்? எனக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இல்லை, இது எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒன்றா தான் ஆரம்பத்தில் இருந்தது. எப்படி திடீர்னு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட் எப்படி உருவாக முடியும்? அப்போ இது பிஜேபியே ஒருவேளை காங்கிரஸை ஒழிக்க உருவாக்குதோ, அல்லது வெளிநாட்டு சக்திகள் யாராவது இந்தியாவுக்கு எதிராக தேச விரோத சக்திகள் தூண்டி விடப்படுகிறார்களோ, இப்படியெல்லாம் பல கான்ஸ்பிரசி இந்த காக்ரோச் மூமெண்ட்டை நோக்கி வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொன்னது, வேலை இல்லாத இளைஞர்கள் கரப்பாம்பூச்சிகள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது கடுமையான கோபத்தை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்குது. அதை வச்சு ஒரு மீம் பேஜாக ரெடி பண்ணுறாங்க. சில நாட்கள்லேயே அதுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரு கட்டத்தில் ஆன்லைன் ட்ரால் அல்லது ஆன்லைன் சர்க்காசம்ங்கிறத தாண்டி ஃபீல்டுக்கும் அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது மாறுது. இதில் வெறுமனே ஒரு ட்ரால் அப்படின்னா வெறுமனே அரசியல் தெரியாத இளைஞர்கள் வெறுமனே ட்ரால் பண்ணி வந்துட்டாங்களா, அப்படி ஒரு மூமெண்ட்டாக இது வந்துருச்சா? அரசியல் தெரியாத ஜென்சி இளைஞர்கள் அரசியலே இல்லாமல் சும்மா ஒரு கோபத்தில் ஒன்று ஆரம்பித்து வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக அறிவிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய அறிவுஜீவிகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சௌரவ் தாஸ் அப்படின்னு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஆர்டிக்கல் 14 அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது இங்கிலீஷில். அது ரொம்ப முக்கியமான வெப்சைட்டு. பாஜக அரசு செய்யக்கூடிய பல விஷயங்களை அம்பலப்படுத்தினதில் அந்த வெப்சைட் மிக முக்கியமானது. அதில் அதனுடைய எடிட்டர் குழுக்களில் அவர் முக்கியமானவர் சௌரவ் தாஸ். அவர் நம்ம முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட்டை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கிள் கேரவுனில் எழுதினார். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கிள். அப்போல்லாம் தெரியாது நமக்கு அந்த சௌரவ் தாஸ் தான் இந்த சௌரவ் தாஸுங்க. ஒரு பெரிய இன்டலெக்சுவலாக ஈடியை பற்றி, சிபிஐ எப்படி களவாடப்பட்டு இருக்கிறது, இடி எப்படி ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்தப்படுது, நீதித்துறை எப்படி பாஜக நீதித்துறையை எப்படி கையில் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, கொலீஜியம் சிஸ்டத்தை எப்படி ஒழிக்க ட்ரை பண்ணுறாங்க, இப்படி மிக முக்கியமான கட்டுரைகளை ஒரு 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 எழுத்தாளர் மாதிரி எழுதிட்டு இருந்த ஒரு நபர் பட்டுன்னு பார்த்தா இந்த ஜென்சி மூமெண்ட்டினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக வரார். இப்போ அதெல்லாம் இந்த மூமெண்ட்டு குறித்தான பல பார்வைகளை நம்மளை ரிவ்யூ பண்ணுறதுக்கு உட்படுத்துது. அப்போ ஏதோ ஒரு சதியோ இல்லை பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கோன்னும் போது, அப்போ அதனுடைய முன்னணி ஆட்களாக நிறுத்தப்படுறவங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பில் இப்போ திடீர்னு முளைச்சவங்க கிடையாது. நீண்ட காலமாக பாஜக எதிர்ப்பில் செயல்பாட்டில் இருக்கிறவங்க அவங்களாம். இந்த அஸ்டோஸ் ரங்காவாக இருக்கலாம், இல்லை அபிஜித் திப்கேவாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்புங்கிறத தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வலியுறுத்திட்டு வரவங்க. அப்போ இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இளைஞர்களை பாதிக்கக்கூடிய இஷ்யூஸ், நேரடியாக பாதிக்கக்கூடிய இஷ்யூஸை அவங்க கரெக்டாக பிக் பண்ணுறாங்க. நீ வேலை இல்லாத இளைஞர்னு சொன்னல, இப்போ வேலை இல்லாத இளைஞர்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இளைஞர்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணுற இஷ்யூஸே இந்த ஜென்சி இளைஞர்களை மையப்படுத்தி இருக்குது. அதனால தான் அந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறத அவங்க முதன்மையான இஷ்யூவாக செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கிறது பேப்பர் லீக் நீட்டில் நடக்குது, சிபிஎஸ்சி எக்ஸாமில் முறைகேடு நடக்குது. இது உடனே நடக்க அந்த இஷ்யூவை பிக் பண்ணிவிட்டு அவங்க ஃபர்தராக மூவ் ஆகுறாங்க. இது எப்படின்னா ஒரு 12 வருஷமாக இப்போ ஒருத்தரை எதிர்க்கவே முடியாதுப்பா, இது ஒரு அசைக்கவே முடியாத மலை,
இது கல் எடுத்து அடித்தா உன் மேலே தான் திருப்பி அடிக்கும், இவரை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சாங்க இல்லைங்களா. அந்த பிம்பத்தை உடைக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த இமேஜே உருவாக்கிடுச்சு. ஓகே. எதோ ஒன்று அசைக்க முடியாது அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதைத்தான் அசைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எப்பயுமே அந்த யங் ஏஜினுடைய ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த மலையில் நீ ஏற முடியாதுன்னு சொன்னால் அப்படியா ஏறி பார்ப்போமே, ஏற முடியுதா முடியலையான்னு சொல்லிட்டு. இப்போ வயசானவங்க வந்து அவங்க அனுபவத்தில் இருப்பாங்க, நம்ம பல முறை ஏறி பார்த்துருக்குறோம், நம்மளால் முடியல, அதனால் யாருமே ஏற முடியாது அப்படின்னு ஒரு முன் அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து பாஜகவை வந்து வீழ்த்த முடியாத எனிமி, இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து இதற்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸாக இருக்கிறவங்க எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்த விஷயம் வந்து பாஜக மோடியை ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளும் ட்ரை பண்ணி ஓஞ்சி போயிட்டோம் அப்படிங்கிறத பல பேரும் சொல்லி டயர்டாக பேசிகிட்டு இருந்த இடத்துல தான் வந்து அப்போ அந்த யங் குரூப் வந்துட்டு உடைக்க முடியாதா, சரி உடச்சி பார்ப்போமே அப்படின்னு பட்டுன்னு இறங்கிட்டாங்க. அப்போ அதில் உடச்சி பார்ப்போமேன்னு இறங்கினதோடு மட்டும் இல்லாமல் அதை உடைக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய பயங்கரமான சர்ப்ரைஸ். அதில் ஓகே, அமெரிக்காவிலேருந்து வரார் அபிஜித் திப்கே, அம்பேத்கர் புகைப்படத்தோடு வரார். அதுவும் ஒரு இந்தியாவில் பாஜகவை எதிர்த்து ஒரு பொது கோரிக்கைக்காக நடக்கக்கூடிய போராட்டத்தில் அம்பேத்கர் புகைப்படத்தோடு ஒருத்தர் வர்றது அப்படிங்கிறதே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அப்போ யூஸ்வலாக அம்பேத்கர் புகைப்படத்தை எடுத்துகிட்டு வந்தால் அவன் தலித்துன்னு சொல்லி ஓரங்கட்டிடுவாங்க, அல்லது இவங்க எப்போ பார்த்தாலும் தலித் இஷ்யூவே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஓரங்கட்டிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் அம்பேத்கர் புகைப்படத்தோடு வந்த ஒரு இளைஞர் ஒரு பொது சமூகத்தின் தலைமை முகமாக இருந்துக்கிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னின்று நடத்துனதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ அந்த போராட்டம் முதல்ல கொஞ்சம் அப்படியே தொய்வோடு தான் ஆரம்பிச்சுது. முதல் நாள் வந்தாங்க, பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி கூட முடியாது, ஜந்தர் மந்தரில் உங்களுக்கு அனுமதி கிடையாது, பார்லிமெண்ட் தெருவில் ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜந்தர் மந்தர் போராடுறதுக்கான இடம், அங்கே நாங்கள் போராடுறதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், நீங்கள் எதுக்கு அனுமதி தரணும், எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு அனுமதி தரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியது கோஆப்ரேட் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, வழக்கமாக போலீஸ் தான் அதை சொல்லுவாங்க. அது இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க, நாங்கள் அனுமதியெல்லாம் கேட்க போகிறதில்ல, நாங்கள் இது போராடக்கூடிய இடம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம், அப்போ நாங்கள் வந்து நீங்கள் வருவோம், நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டாங்க கிளம்பி. ஸோ இப்படி அது ஒரு நாள் போராட்டமாக ஆரம்பித்தது அப்படிங்கிறது வந்து அதுக்கு பிறகு தொடர் போராட்டமாக இன்னொரு நாள் உருவெடுக்குது. அப்போயும் கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் முதல்ல இருந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இவங்க வந்து இதை கண்டினியூவாக நடத்துகிறாங்க, இவங்கக்கிட்ட ஒரு உறுதி இருக்குது, மோடியை வீழ்த்தணும் அல்லது இந்த கோரிக்கையில் வெற்றி அடையணும்னு இவங்கக்கிட்ட ஒரு உறுதி இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து தொடர்ச்சியாக இணையதளத்துலேயும் செய்திகள்லையும் பரவும்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சுது இந்த போராட்டத்தை. ஒரு மாதம் நடந்த இந்த போராட்டத்தில் அந்த கடைசி நாள் பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஒரு நாளை கூட இந்த கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மீடியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் எதுவுமே கவர் பண்ணல. இப்போ இதை நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அண்ணா ஹசாரே மூமெண்ட்டோட ஒப்பிட்டாங்க. நமக்குமே கூட அந்த டவுட் இருந்தது, அண்ணா ஹசாரே இப்படி தான் வந்தாப்புல, ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் ஜந்தர் மந்தரில் உட்காந்தாப்புல, கடைசியில் அவர் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போனாருன்னு நம்ம பார்த்தோம். பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்தது தான் அவரோட சாதனை, ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ஆளை காணோம். அந்த மாதிரி இவனும் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறான், எதையோ ஒன்று பண்ணிவிட்டு கிளம்பிடுவான், நம்ம தான் மாட்டிகிட்டு முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட இருந்தது. ஆனால் அண்ணா ஹசாரே போராட்டத்துக்கும் காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அண்ணா ஹசாரே போராட்டம் முழுக்க 24 மணி நேரமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அங்கேயே உட்காந்துக்கிட்டு லைவ் பண்ணிவிட்டு கேமரா வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. 24 மணி நேரம் டைம்ஸ் நோவோ இல்லை வேறு சேனல்ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வேறு நியூஸே இந்தியாவில் நடக்காது. ஆமாம், ஒன்லி அண்ணா ஹசாரே தான். அவர் வந்துட்டு அவர் கிராமத்தில் என்ன பண்ணார், அவர் அங்கே என்ன நடக்குது, அந்த போராட்டத்தில் யார் யார் வந்து தொடர் போட்டாங்க. ஆனந்த விடனில் தொடர் வந்தது, ஜெயமோகன் இது பண்ணார். இங்கே கர்நாடகாவில் சினிமா நடிகர்கள் அப்படியே தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடினாங்க. அது பாட்டெல்லாம் வந்துச்சு, அண்ணா ஹசாரே ரெஃபரன்ஸை வச்சு பாடல்கள்லாம் வந்தது. இப்போ அப்படி வந்து ஊடகங்களால் ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூன் தான் அண்ணா ஹசாரே போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்கானிக்காக வளர்ந்தது. ஊடகங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல.
அவங்க வந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஓடி மீடியாஸ் உள்ளே வராதீங்கன்னே சொல்லிட்டாங்க. ஆமாம். அப்போ அவங்க வந்து எங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குது, நீங்கள் யாரும் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கள் போராட்டத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து அவங்க வந்து அந்த போராட்டத்தை ரீச் பண்ண ஆரம்பித்தப்போ அதில் சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய திருப்பு முனையாக அதில் இருந்தது. அப்போ அந்த போராட்டம் வந்து கடைசியில் ஒரு 12 வருஷமாக பாஜக ஆட்சியில் நடந்த எல்லா கொடுமைகளையும் பொறுத்து கொள்ள முடியாமல் மக்கள் இருந்திருக்கிறாங்க, மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம தேர்தல் ரிசல்ட்டை மட்டுமே பார்க்குறோம், பாஜக ஜெயிக்குது பாஜக ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பாஜகவின் வெற்றியை தாண்டி மக்கள்கிட்ட, மாணவர்கள்ட்ட, உழைக்கும் மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதும் கூடவே கடுமையாக இருந்திருக்கு. தேர்தல் வெற்றிங்கிறது 40% ஓட்டு எடுத்தால் ஜெயிச்சிடலாம், மீதி 60% மக்கள்கிட்ட அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது ஊறி போய் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட்ட உடனே இவ்வளோ இளைஞர்கள் கூப்பிட்றாங்க, திணறி அடி வாங்கிறதுக்கு, துப்பாக்கி சூடை வாங்கிறதுக்கு தயாராக பார்லிமெண்ட்டை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அப்போது இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது திடீர்னு உருவாக்கப்பட்ட எதிர்ப்பு கிடையாது. காக்ரோச் ஜனதா கட்சி வந்து உருவாக்கின எதிர்ப்பு கிடையாது. எதிர்ப்பு இருந்திருக்குது ஆல்ரெடி ஃபீல்டில். அந்த எதிர்ப்பை ஒருங்கிணைச்சி அதுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுத்து ஃபர்தரான போராட்ட வடிவமாக மோடியை வீழ்த்தக்கூடிய போராட்டமாக அதை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு இந்தியாவில் தலைமைகள் இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய பிரச்சனை. ஓகே, அப்போ இந்த இடத்துல எங்கே தோல்வி அடைஞ்சது? காங்கிரஸோ பிற எதிர்கட்சிகளோ? ஏன்னா நீங்கள் அகிலேஷ் யாதவோ இந்த மாதிரி அவங்களாம் தான் அந்த இடத்துல இருக்கவங்க இல்லையா? நீங்கள் பீகார்லையா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருந்த போதும் கூட இந்த நம்பிக்கை ஏன் அவங்க பேரில் வரல? இன்ஃபேக்ட் இப்போ போராடி இருக்காங்க தானே. நீங்கள் ராகுல் காந்தியே கூட இளைஞர்களோட பிரச்சனையை முன்வைத்து பல சமயங்களில் அவர் பேசியிருக்காரு, வேலை வாய்ப்பு இதெல்லாம். எங்கே அவங்க தவற விட்டாங்க அல்லது ஏன் அட்ராக்ட் பண்ணலை? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் என்னன்னா, அவர் வந்து பல விஷயங்களை நான் அம்பலப்படுத்தினேன், பல விஷயங்களை நான் வெளிக்காட்டினேன் அப்படிங்கிறத அவர் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ அவர் ஒரு பெரிய முறைகேடு, ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு பெரிய முறைகேடை கண்டுபிடிச்சார். அதை வந்து டாக்குமெண்டடாக ப்ரூஃபோட வெளியில் கொண்டு வந்தார். ஒரு ஆடிட்டிங் மாதிரி பண்ண. ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய வேலை. அந்த வேலையை எல்லாராலையும் செய்ய முடியாது. ராகுல் காந்தி ஒரு டீமை வச்சு அதை செஞ்சு முடித்தாருங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. ஆனால் அந்த வேலையை செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணார்னா, அவர் கையில் ப்ரூஃப் இருக்குது, அதை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். அடுத்த நாள் இல்லை, அவ்வளோதான். அதோட அன்னையோட அந்த இஷ்யூ முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்தார், ஹரியானாவில் நடந்தது, வேறு ஸ்டேட்டில் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு வந்தார். ஹைட்ரஜன் பாம்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கணும்? ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும்தான், ப்ரெஸ் மீட்டு தான் அவருடைய ஹைட்ரஜன் பாம். அவருடைய அதிகபட்ச வேலை என்னென்னா, ஒரு கருத்தரங்கத்தில் மாணவர்களை சந்தித்து உரையாடுவது. ஓகே, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவர் கண்டுபிடிச்சதை ஒரு ஸ்க்ரீன் வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி. அப்போ இதை மாதிரியான வேலைகளை தான் அவர் திருப்பி பண்ணாரே தவிர, இதை அவர் கையில் ஆதாரம் இருக்குன்னா, இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை நடுங்க வைக்கிற ஒரு போராட்டத்தை நேஷ்னல் லெவலில் எல்லா மாநிலங்களின் கிளைகள் உள்ள ஒரு கட்சியால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதை ஒரு மக்கள் போராட்டமாக, மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக ராகுல் அதை நகர்த்தலை. ஓகே, அங்கே தான் அவரோட பிரச்சனை இருக்குது. மக்கள் ஏன் ராகுலை நம்பலைன்னா, பிஜேபி தப்பு பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியுது. ஊரில் நீங்கள் பிஜேபி ஓட்டு போடுற மக்கள் கேட்டாலே, ஆமாங்க அவங்க தப்பு தான் பண்ணுறாங்க, அவங்கள விட வேறு யார் இருக்காங்கன்னு காட்டுங்கன்னு கேட்பாங்க. அப்போ பிஜேபி தப்பு பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியுது. அப்போ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச மக்களை அவங்களுக்கு வந்து நான் அவங்கள வீழ்த்தி காட்டுறேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்கு ராகுல் தயாராக இல்லை. ஓகே, அதுதான் அதோடைய பிரச்சனை. அப்போ நான் ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்க போகிறேன், இந்த நாட்டை மிரள வைக்க போகிறேன், பிஜேபியை அடிபணிய வைக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு முறை கூட இந்தியாவில் நடத்தினது கிடையாது. ஓகே, இது நடத்தின ஒரே ஒரு நடைபயணம் மட்டும்தான் அவர் எடுத்த ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். அதுக்கு பிறகு மறுபடியும் சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். ஓகே, இது அப்போ என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்டு, வயசானவங்க. இவங்களுடைய அனுபவத்திலேருந்து மோடிக்கிட்ட ஒரு 12 வருஷமாக மோதி பார்த்துட்டாங்க. முடியாது, ஒன்றும் வீழ்த்த முடியல. நம்ம மண்டை தான் உடையுது. மோதனா நம்ம எம்பி பதவி போகுது, நம்மளை ஜெயிலில் போடுறாங்க, நம்ம மேலே கேஸை போடுறாங்க, நம்ம கட்சி ஆளுங்க மேலே இடி ரைடு விடுறாங்க. அந்த மலை மேலே அந்த பாறாங்கல்ல போய் மண்டையை மோதினா நம்ம மண்டை தான் உடையுது, அந்த கல்லை உடைக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல வந்து மக்கள் நீங்களாக போராடி அதை உடைச்சி கொள்ளுங்க, உங்களுக்கு நான் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறேன்
அப்படிங்கிற ஒரு இன்டலெக்சுவல் ஒரு ரைட்டர் அப்படிங்கிற இடத்துக்கு ராகுல் மாறிட்டார். இன்டலெக்சுவல் ஸ்பீக்கர் அல்லது இன்டலெக்சுவல் ரைட்டர், ஒரு பார்ட்டி லீடர். அப்படி பார்ட்டினா என்ன? சரிதான். பார்ட்டி லீடர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு ஸ்பீக்கரோ ஒரு ரைட்டரோ பண்ணுறது அந்த 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 விஷயத்தை மட்டுமே பண்ணுறது ஒரு பார்ட்டி லீடரோட வேலை கிடையாது. பார்ட்டிங்கிறது மக்களை ஒருங்கிணைச்சி மக்களை வந்து அரசாங்கத்தை கைப்பற்றத்தை நோக்கி நகரணும். அப்போ ஒரு ஆளும் அரசாங்கம் தப்பு பண்ணுதுன்னா அவங்கள பணிய வைக்கணும். அவங்க தான் பார்ட்டி லீடருங்கிறவங்க அவங்க தான். அப்போ இவர் வந்து ஒரு எழுத்தாளரோட வேலை என்ன, ஒரு ஸ்பீக்கரோட வேலை என்ன, ஒரு ஆய்வாளரோட வேலை என்னவோ அதை தான் ராகுல் காந்தி திருப்பி பண்ணிகிட்டு இருக்காரு. நான் யங்ஸ்டரை கவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் வந்து காலேஜில் போயிட்டு மாணவர்களோட உரையாடுறது, ஒரு அப்துல் கலாம் மாதிரியான ஒரு தன்மையில் அவர் நடந்துக்கிட்டு இருக்கார். நான் ஒரு தூய்மையான ஆள், நான் இருக்கிறேன் அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே தவிர அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் நகர்வு அப்படிங்கிறது அதில் இல்லை. அந்த நம்பிக்கையை இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ இது பிரச்சனை ராகுல் காந்தியினுடைய பர்சனாலிட்டியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது காங்கிரஸோட வடிவம் ஒரு போராட்டத்தை, நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துகிற அளவுக்கு இல்லை, அது தன்னாலே என்கிட்ட வரட்டும், ஒரு இது மாதிரி தான், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வட்டிக்கு வெயிட் பண்ணுற மாதிரி பிரச்சனை நிறைய வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வாங்குங்கிற மாதிரியான கட்சியினுடைய டிஎன்ஏ பிரச்சனையா, அல்லது ராகுல் காந்தியினுடைய பர்சனாலிட்டியே இந்த மாதிரி தான் இருக்கா, போதும் டேட்டா எடுத்து கொடுத்தா போதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி இருக்கா? ஆக்சுவலாக ராகுல் காந்தி கொஞ்சம் பெட்டர். அவங்க கட்சியினுடைய டிஎன்ஏவை கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தி கொஞ்சம் பெட்டர். இல்லை, தனிப்பட்ட முறையில் நடத்தை அடிப்படையில் பார்த்தோன்னா ராகுல் காந்தியோட சில ட்ரைட் எல்லாம் வந்து உண்மையில் அவருக்கு இருக்கிற அந்த ஜனநாயக பண்பாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அணுகிற முறையாக இருக்கட்டும், வேற ஒருத்தருக்கு இந்த யோசனை கூட வராது. ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து பேசுவது, ஆமாம், பாஜகவை எதிர்த்து காங்கிரஸில் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து பேசுறது, அதானி அம்பானியை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸில் வந்து யோசிச்சே பார்க்க முடியாத விஷயம். இன்றைக்கும் காங்கிரஸ் தலைவர்களில் உட்கார வச்சு அம்பானியை எதிர்த்து பேசு, அதானி எதிர்த்து பேசுனா பேச மாட்டாங்க. அதை செய்யக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரே நபராக ராகுல் காந்தி தான் இருக்கிறார். ரைட். ஆனால் என்னென்னா அதை பேச மட்டும்தான் செய்கிறாருங்கிறது தான் அவரோட பிரச்சனை. அதை தாண்டி நகரலை. ஆமாம், அதை தாண்டி வந்து அவர் ஒரு ஒரு இடத்துக்கு நகர மாட்டேங்கிறார். அப்போ இந்த வண்டி ஓடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீ என்ன நம்பிக்கை கொடுத்தாலும், நீ என்ன பேசினாலும், என்ன சீன் போட்டாலும், உன்னோட லெவலுக்கு ஒரு வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல, இந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் ரோட் ட்ரிப் போக முடியுமா முடியாதான்னு. ஒரு டிவிஎஸ் எக்ஸலை வச்சுக்கிட்டு கன்னியாகுமரிக்கு சென்னையிலேருந்து ரோட் ட்ரிப் போக முடியுமா? அப்போ ஒரு வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஒருத்தரை பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு கட்சியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது செல்ஃப் எடுக்குமா எடுக்காதாங்கிறது. அப்போது இவங்க வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க, நாங்கள் மோத தயார்னு சொல்கிறாங்க, எல்லா கான்சிக்வன்சஸையும் எதிர்கொள்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அசாத்திய துணிச்சல் வந்து இளைஞர்களை வந்து அவங்கள நோக்கி அணிதிரளை வைக்கும். ஓகே, ராகுல் காந்திகிட்டையோ காங்கிரஸ் வந்து அடிப்படையிலே ஒரு பண்ணையார்த்தனம் நிறைந்த கட்சிங்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு முறைகேடாக பேப்பர் லீக்காக டெல்லியில் ஒரு ரேலி, ஒரு அடையாள போராட்டம், அவங்களுடைய இளைஞர் அமைப்பு இருக்கும். அந்த இளைஞர் அமைப்பு போய் டெல்லியில் ரேலி நடத்துவாங்க. அப்போ அந்த இது மேலெல்லாம் ஏறுவாங்க, பேரிகார்டு மேலெல்லாம் ஏறுவாங்க, அந்த வாட்டர்லாம் அடிப்பாங்க. அதை ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறது, அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினோம் அப்படிங்கிறதோடு அது முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஏன் இந்தியாவில் நடந்த மோடி ஆட்சியில் இந்தியாவில் நடந்த எந்த பெரிய போராட்டத்துக்குமே காங்கிரஸ் தலைமை வகிக்கலை? இப்போ விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்தது, அதுக்கு காங்கிரஸ் தலைமை வகிச்சதா? இல்லை. சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் இந்தியா முழுக்க நடந்தது, அதில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ், இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது அந்த போராட்டத்தை காங்கிரஸ் தலைமை தாங்கி நடத்துச்சா? இல்லை. இந்த போராட்டம் இல்லை. இந்த போராட்டத்திலே கூட ராகுல் காந்தி பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தையை அவர் வாயிலிருந்து உச்சரிக்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, மாணவர்களே இளைஞர்களே தாக்கப்படுறதை நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போராட்டத்தில் நடத்துறது ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த அமைப்புக்கு ஒரு வேலை திட்டம் இருக்குது, அந்த அமைப்பு சொல்கிறத கேட்டு தான் அந்த இளைஞர்கள் போகிறாங்க. அப்போ அந்த அமைப்பின் பேரை நான் வாயிலேருந்து உச்சரிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ராகுல் வந்து இன்றைக்கி வரைக்கும் உறுதியாக இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆராசா போயிட்டு அந்த போராட்டத்தை பார்த்தாரு, உத்தவ் தாக்கரே போய் அந்த போராட்டத்துக்கு போனார், அகிலேஷ் யாதவ் அவருடைய மனைவி அந்த போராட்டத்துக்கு போனாங்க,
சரத்பவார் வயசான காலத்தில் நடக்க முடியாத காலத்தில் கூட சரத்பவார் அந்த போராட்டத்துக்கு நேரில் போய் ஆதரவு தெரிவித்தார். இப்படி பல மாநிலங்கள்ல இருந்து பல தலைவர்கள் போய் அந்த போராட்டத்தில் டெல்லி ஜந்தர் மந்தருக்கு போய் ஆதரவு தெரிவித்தாங்க. டெல்லியிலேயே இருக்கக்கூடிய ராகுலுக்கு ஜந்தர் மந்தருக்கு அட்ரஸ் தெரியலையா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. ரைட். இன்னைக்கு வரைக்கும் அந்த 30 நாளில் ஒரு நாள் கூட ராகுல் காந்தி அந்த போராட்டத்துக்கு நேரில் சென்று நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் உங்கள் போராட்டத்துக்குன்னு சொல்வதற்கு ராகுல் காந்தி தயாராகவே இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த போராட்டம் பெருசாகிடுச்சு, அப்போ நான் தனியாக போய் பிரதமர் ஆஃபீஸ் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து நான் போராட்டம் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு ஹைஜாக் பண்ண விரும்புகிறேன் அது மாதிரியான ஒரு அப்போ நடவடிக்கை. அந்த என்ன நோக்கி கேமரா ஃபோக்கஸை திருப்புங்க, அங்கே இருக்குது கேமரா ஃபோக்கஸ்லாம் என்ன நோக்கி திருப்புங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அவர் அந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ணார். ஒரு 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 முக்கியமான தலைமை பண்புள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த போராட்டத்திலையோ அல்லது போராட்டத்தை நடத்துகிற அமைப்பின் மேலேயோ பெரிய அபிப்பிராயம் இல்லைன்னா கூட நான் இருக்கிறவங்க கூட அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவாது ஒரு தலைமை பண்புள்ளவங்க அதை செய்வாங்க. அது ஒரு நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். அது இந்த மாணவர்கள் போராடுறாங்க, அவங்க போராடுறது நியாயமான காரணம், அவங்களோடு நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது நேரில் போய் நீங்கள் கொடுக்குற ஆதரவுங்கிறது நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ். அந்த மெசேஜை கூட நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. நான் தனியாக போராட்டம் பண்ணுவேன், என்னை வந்து கவர் பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அந்த போராட்டத்தை ராகுல் காந்தி ஹேண்டில் பண்ணார். அப்போ அதனால தான் இன்றைக்கி அந்த காங்கிரஸை தாண்டி ஒரு 3வது அணியை உருவாக்கக்கூடிய இடத்துக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி நகருது. ராகுல் காந்தி நினச்சிருந்தா அந்த போராட்டத்தில் அவர் போய் அங்கேயே உட்காந்து கூட அந்த மாணவர்களோட ஆதரவை வாங்கி அவங்களையும் இந்தியா கூட்டணின்னு ஒரு அங்கமாக மாற்றிருக்க முடியும். ஒரு தலைமை பண்புள்ள நல்ல தலைவர் அதை பண்ணியிருப்பாங்க. ராகுல் காந்தி கிட்ட அது இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே சிக்கல். அப்போ எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஜெயித்த உடனே நைட்டோட நைட்டாக சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் தாவேக்கா கூட 2 அமைச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் சேர்ந்த மாதிரி அந்த சேம் பேட்டர்ன் சேம் அப்ரோச் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, அப்போ அதனுடைய விளைவுகளை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ்லேருந்து பல பேரை பாஜக தூக்குது. ஆமாம், காங்கிரஸில் ஜெயிக்கிறாங்க, பிஜேபி பக்கம் போயிடுறாங்க, குதிரை பேர் நடக்குதுன்னு கத்துறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஜெயித்தது திமுக ஆதரவோட, தாவேகா கூட போஸ்ட்போல் அலையன்ஸ் போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதில் ஒரு இது இருக்கணும்ல, எத்திக்ஸ். நீங்கள் சொல்லிட்டு போகணும்ல, அதில் ஒரு ஆலோசனை சொல்லணும், பேசணும், நாங்கள் இந்த காரணத்துக்காக இங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு உரையாடல் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் மாட்டும் ஓடிடுவீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது? அப்போ நீங்களே உங்கள் தலைமை என்ன கற்றுக் கொடுக்குதோ அதை தானே கீழே இருக்கவங்க பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுறீங்களோ அதே மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் கட்சியினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் ஓடுறாங்க. இப்போ மேலே இருந்து தான் கீழே வந்து அப்ளை ஆகிருக்கு. அதை இப்போ தான் ராகுல் காந்தி போட்டு காட்டியிருக்கிறார் எல்லாருக்கும். காங்கிரஸுக்கு ஏன் இந்த கேரக்டர் வந்தது அப்படின்னா அதனுடைய தலைமையினுடைய கேரக்டர் இது, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுறது. இதில் காங்கிரஸோட இயலாமை எதனால் அதனால் முடியலைங்கிறத பார்த்துட்டோம். இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கிறது என்னென்னு சொன்னால், பிஜேபி இந்த சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே இந்த இதிலே தான் அவங்க வியாபாரம் நடத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் நாம் ஃபேஸ்புக்கெல்லாம் இங்கே அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே இன்டர்நெட்டு தான் இனிமேல் எதிர்காலங்கிறத உணர்ந்து ராம் மாதவெல்லாம் அதற்காக தன்னுடைய அமைப்பை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்காக ஆட்களை சேர்க்குறதும் அதை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குதுல. இன்ஃபேக்ட் இப்போதும் சோஷியல் மீடியாவில் தங்கள் விரும்பாத விஷயங்களை நிமிஷத்துக்கு இத்தனைங்கிற கணக்கில் போஸ்ட்டுகளை டெலீட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் கிட்டத்தட்ட அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ட்விட்டரில் எலான் மஸ்க் என்ன சொன்னார்னா, ஒரு நாடு கொடுக்குற ரூல்ஸை மீறி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். கிட்டத்தட்ட அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது சோஷியல் மீடியா எல்லாமே. அப்படியும் அதையும் மீறி இப்படி சிஜேபி வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆர்கானிக்காக செய்ய முடியுது அப்படிங்கும்போது பாஜக எப்படி இதில் தோல்வி அடைஞ்சிருக்கும்? அல்லது பாஜகவினுடைய இந்த கட்டுப்பாடுகளை மீறி இந்த பிரச்சாரம் போதா? இது ரெண்டில் எது நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பாஜக வந்து நான் இப்போ நான் படித்த ஸ்கூல், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரானு விஜய் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அவங்க தான் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க. சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே அதில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் மோடியெல்லாம். எஸ்எம்எஸ் காலத்திலேருந்தே மோடி வந்து அந்த ஃபேக் நியூஸில் எக்ஸ்பர்ட். ஆமாம், குஜராத் மாடல் அப்படிங்கிறது எஸ்எம்எஸ் மூலமாக பரப்பப்பட்டது. சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே குஜராத் மாடல் அப்படிங்கிறது எஸ்எம்எஸ் வழியாகவே நமக்குலாம் வரும், ஃபார்வேர்ட் மெசேஜாக வந்து சேரும். குஜராத்தில் அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படியெல்லாம் பண்ணவங்க சோஷியல் மீடியாவினுடைய ஆரம்ப கட்டத்திலே அதை வந்து அப்படியே ஹைஜாக் பண்ணாங்க.
ம் ம் அப்போ காங்கிரஸ் வந்து அதில் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருந்தாங்க. மொத்தமாக சோஷியல் மீடியாவை ஹைஜாக் பண்ணி ஒரு மாடலை செட் பண்ணி பிரதமர் வேட்பாளராக மோடியை கொண்டு வந்து பிஜேபி ஐடி செல் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஐடி செல் அப்படிங்கிறது பிஜேபி ஐடி செல் தான். ஆமாம். அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை வந்து வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டினே ஒன்று உருவாக்கி ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பாஜகவை நோக்கி தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நிஜமாவே ஃபேக்ட்ரி இருந்தது. ஆட்களெல்லாம் நூற்றுக்கணக்கில் வேலைக்கு அமர்த்தி செஞ்சாங்க. அப்போ அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா நியூ ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து 2014 மோடி முதல் முறையாக பிரதமராக நிற்கும் போதோ அல்லது 2012-11 குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி மோடியை ஒரு ஹீரோவாக காட்டும் போதோ அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 15-16 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி ஓட்டு போடுற வயசில் இருப்பான். அப்போ வந்து ஒரு பெரிய ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுங்கிறது நடந்திருக்கு இந்த 12-13 வருஷத்தில். அப்போ அன்னைக்கு அந்த அந்த ஜென்ரேஷனை வந்து ஏமாற்ற முடிஞ்சவங்களால இந்த ஜென்ரேஷனை ஏமாற்ற முடியாதுன்னு இல்லை, இந்த ஜென்ரேஷனை ஏமாறக்கூடிய. ஆனால் என்னன்னா அவங்கக்கிட்ட போய் ரீச் ஆகிறதுல பாஜக அவுட்டேட் ஆயிருக்கு. ஓகே, அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான் நினைக்கிறேன். அவுட்டேட் அவங்க டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும் இல்லை, அவங்க ஒரு சாஃப்ட்வேர் லெவலில் மட்டுமே அவுட்டேட் ஆகலை. ஒரு 12 வருஷம் ஆட்சியிலே இருந்ததுனால அவங்களோட அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுல ஒரு சுணக்கம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். இனிமேல் நம்ம தான், நம்மளை யாரால் ஒன்றும் என்ன பண்ண முடியும், இன்னும் 100 வருஷத்துக்கு நம்ம தான் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம் ஆணவம் அவங்களுக்கு வந்திருக்கும். அதனாலேயே வந்து அந்த பழைய உழைப்பு ஃபீல்டில் போட்டு சின்ன பசங்கிட்ட போகணும், அவங்கள இது பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காமல் ஒரு பூமர்த்தனம் வந்து கட்சிக்குள்ளே உருவாயிடுச்சு. அப்போ அது வந்து ஒரு வயதானவர்களுக்கான பார்ட்டி மாதிரியான ஒரு தன்மை அதுக்குள்ளே உருவாயிடுச்சு. 12 வருஷமாக அன்றைக்கி 20-30 வயசு இருந்தவனுக்கு இன்றைக்கி 45 வயசு இருக்கும். அப்போ அந்த இன்றைக்கி 20 வயசு இருக்கிறவங்களால இந்த 45 வயசு உள்ளவங்களால் கனெக்ட் பண்ண முடியல. அன்றைக்கி இருக்கிறவங்கள எல்லாரையும் கனெக்ட் பண்ணவங்களால இன்றைக்கி வந்து கனெக்ட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய சுணக்கம். அதுக்கு பிறகு இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய மாறி இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஒரு புது ஃபார்மட்ஸ் நிறையா வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து பாஜக ஒரு பெரிய லெவலுக்கு அவுட்டேட் ஆகிருக்குது. எப்படி திமுக அதிமுக இளைஞர்களிடம் அந்நியப்பட்டிருக்கிறதோ உண்மைதான் அது. இளைஞர்கள் பெரிய அளவில் இளைஞர்கள் திமுகவிலையோ அதிமுகவிலையோ சேர்றது கிடையாது. அவங்க சேரணும்னு சூஸ் பண்ணாங்கன்னா டிவிகே, நாம் தமிழர், பிஜேபி. நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இளைஞர்களிடம் பாஜக அந்நியப்பட்டிருக்கு. திமுக அதிமுக மாதிரி இவங்களும் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது, அதுலேருந்து கிடைச்ச ஆணவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கருத்தியலை வந்து கீழே கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்க வந்து ஒரு பெரிய மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய அவுட்டேட் ஆகியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து புதிய இளைஞர்கள் யாருமே வந்து பாஜகவை ஆதரிக்கலை அப்படிங்கிறது. நம்ம யூஸ்வலாக மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாருன்னா அதுக்கு கீழே இவ்வளோ நெகட்டிவ் மெசேஜை நம்மளால் பார்க்கவே முடியாது. மோடி வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே வந்துட்டு கிட்ட வச்சுட்டு செல்ஃபி வீடியோ போடுறாரு இன்ஸ்டாகிராமில். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதில் வருது. அப்போ ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் வந்து நம்ம பாஜக மத்தியில் பார்க்க முடியுது. அப்போ இதன் விளைவாகத்தான் வந்து பார்த்தோம்னா அந்த போராட்டம் வந்து நடத்தும் போது எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போராட்டத்தை நடத்தும் போது அதுக்கு எதிராக அந்த போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு எதிராகவே ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு அதை மடைமாற்றுவாங்க. ஆமாம், அந்த டாக்டிக்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகலை. ஆமாம், அந்த குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணுறாங்கன்ற செய்தி கூட அவங்களால ஒரு அளவுக்கு மேலே அதை புஷ் பண்ண முடியல. அப்போ வந்து அந்த வயசு கேப் அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்ம ஜென்ரேஷன் கேப் வந்து பாஜகவில் உருவாகிருக்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் இன்றைக்கி அவங்களோட லீடர்ஸே வெளிப்படையாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாஜக கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிறது. திமுகவோ அதிமுகவோ நம்ம இளைஞர்கள் மத்தியில் இல்லை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்து ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு அக்செப்ட் பண்ண வேண்டிய இடம் வருது. பாஜக உடனடியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வாரம் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகணும், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக போகணும், போயிட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் சந்தித்து பேசணும் அப்படின்னு உடனடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு கிளியராக வந்து அது ஒரு அந்த வீக்கான சைனை வந்து காட்டுது இளைஞர்கள் மத்தியில் பாஜகவுக்கு. அது ஒரு வகையில் சிஜேபிக்கு அது ஒரு வெற்றியான ஒரு வடிவமாகவும் மாறியிருக்கு. அதனால தான். ஓகே, இறுதியாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போது நார்த் இந்தியாவில் இளைஞர்களை பார்க்கும்போது அவங்க ஓரளவு ரெஸ்பான்சிபிளாக வர்றாங்க. பாஜக மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு மிஷினரியை
சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுற மிஷினரியை மீறி துணிச்சலோட அடி வாங்கி போராடுற அளவுக்கு வரும்போது ஓகே எதிர்காலம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. தமிழ்நாட்டில் அந்த அந்த அல்ட்ரா என்டர்டைன்மெண்ட் மோட எல்லாரும் கன்சியூம் பண்ணுறதை பார்க்கும்போது இன்னும் போய் குழியை வெட்டி படுத்தலாமான்ற மாதிரி ஒரு ஹோப்லெஸ்னஸ் வருது. இது ரெண்டுக்கும் இதை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம்ங்கிறத பார்க்கும்போது எந்த சாய்ஸ் கரெக்டு? ஹோப்போடு இருக்கிறதா இல்லை குழியை வெட்டுக்கிறது மம்புட்டியோட போகிறதாங்கிறதுல எது உங்களோட பரிந்துரை? இதுதான் அந்த கால கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான். எப்பயும் சமூக நீதி பேசுகிறதுல நாங்கள் தான் எல்லாருக்கும் முன்னுதாரணம், எல்லாத்துக்கும் மாடல் நாங்கள் தான், எல்லாமே எங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது, இந்திய எதிர்ப்பு இங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது, இடஒதுக்கீடு இங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது, எல்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சுதுன்னு சொல்லக்கூடிய நம்ம ஊரில் நீட் எதிர்ப்பும் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஆனால் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை இன்றைக்கி வட மாநிலம் நடத்தி கொண்டிருக்கு, தமிழ்நாடு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய இங்கேயும் ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ இங்கே வந்து நம்ம திருப்பி கருத்தியல் பேசுனது ஒரு வகையில் நம்ம பேசாமல் விட்டுட்டோமா அல்லது பேசி புளிக்க வச்சிட்டோமான்னு தெரியல. ஆமாம், அதை ஒன்று செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நம்ம வந்து நம்மளும் ஜென்சிக்கிட்ட இருந்து பாஜக எப்படி அந்நியப்பட்டிருக்கோ அதே மாதிரி முற்போக்கு பேசக்கூடியவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள், இடதுசாரி பேசக்கூடியவர்கள் இவங்களும் அந்நியப்பட்டிருக்காங்கங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த கருத்து உள்ளவர்களும் இதை வந்து இளைஞர்களை நோக்கி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த அபிஜித் திப்கே ஜென்சி கான்க்ளேவ்னு ஒன்று நடத்துகிறாங்க நியூஸ் 24 ஹிந்தி சேனலில். அதில் அபிஜித் திப்கே கிட்ட இந்தியாவில் இது வரைக்கும் இருந்த சிஎம்மில் பெஸ்ட்டு சிஎம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து இப்போ இருக்கிற சிஎம்மில் யாரை சொல்கிறது, அப்படி யாரும் இல்லையேங்கிற மாதிரி முழிக்கிறாப்புல. சரி இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களில் அப்படின்னு கேட்கும்போது அவர் பட்டுன்னு யோசிக்காமல் சொல்கிறது என்னென்னா ஸ்டாலின் பேரை சொல்கிறார். இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் க்ரோ பண்ண வச்சார் அப்படின்னு சொல்கிறாரு. பினராயி விஜயன் பேரை சொல்கிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை சொல்கிறாரு. அப்போது வந்து இன்றைக்கி நான் வட மாநிலங்களில் போராடக்கூடிய கருத்தியல் ரீதியாக போராடக்கூடிய அந்த இளைஞர்கள் ஸ்டாலினை ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபேஸாகவும் ஒரு முக்கியமான லீடராகவும் பெஸ்ட்டு சிஎம்மாகவும் பார்க்குறாங்க. அதே சமயம் நம்ம ஊர் இளைஞர்கள் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு ரீல்ஸ் சிஎம் வந்து ரியல் சிஎம்மாக பார்க்கக்கூடிய அந்த இது நடந்திருக்கு. அப்போ இது ஒரு தலைகீழ் மாற்றம் தான் நடந்திருக்குன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. வட மாநிலத்துக்காரங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம உருவாக்கி வச்சுருந்த அந்த ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறத இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து உடச்சி சுக்குநூறாக்கிடுச்சு. அதோடு சேர்த்து நம்ம ஊர் மேலே நம்ம ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்றி வச்சுருந்துருக்குறோம் அப்படிங்கிறதும் இதில் ரொம்ப தெளிவாக மிதப்பில் இருந்திருக்கோம் இல்லையா? ரைட். ஸோ பிளாங்காக விட்டுற வேண்டியதான். மேபி அந்த வேலையை செய்யணுங்கிற அளவில் நாம் இதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாம். நம்பிக்கை இழக்கவும் தேவையில்லை, குருட்டுத்தனமாக நம்பவும் அவசியம் இல்லை. நம்ம வேலையை நிறுத்தாமல் செய்யணுங்கிற அளவில் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. இதோட நம்ம தொடர்ந்து இது மாதிரி இதை பேசலாம். இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அல்லது வேறொரு புறத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சி எந்த ஸ்டேஜில் போகுது, எங்கே நிற்கிதுங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி.